வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் Healthya Valalam. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி என்ன அப்படின்னா ஓட்ஸ் சப்பாத்தி. நார்மலா நம்ம கோதுமை மாவு வச்சு சப்பாத்தி டயட்காக நம்ம சாப்பிடுவோம். பட் அதுக்கு பதிலா நம்ம ஓட்ஸ்ல சப்பாத்தி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு இன்னும் நல்ல வெயிட் லாஸ்ல டிஃபரன்ஸ் தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதுல ட்ரூ எலிமெண்ட் அப்படிங்கிற பிராண்ட்ல gluten free oats நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக இதுல சப்பாத்தி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். எதுக்காக நம்ம ஓட்ஸ் வெயிட் லாஸ்க்கு ப்ரிஃபர் பண்றோம் மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் பசிக்காது. மற்ற ஓட்ஸை விட இதுல ப்ராசஸ் பண்ணிருக்கிறது வந்து ரொம்ப கம்மியா ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸ் நம்ம எடுத்துட்டாக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் gluten ஃப்ரீனா என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல கிவ்அவே ஓப்பன்ல இருக்கு, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க கிவ்அவேல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹெல்தியான ஈஸியான ஓட்ஸ் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம நார்மலா கோதுமை மாவுல எப்படி சப்பாத்தி சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ரோல்டு ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓட்ஸை நீங்க உணவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓட்ஸை வந்து ஒன்னா நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஊற வச்சுதான் நீங்க சாப்பிடணும். அப்படியே நீங்க எடுத்துக்க முடியாது, ஏன்னா வந்து ப்ளோட்டிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ளோட்டிங் மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு நம்ம ஒன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், இல்லை ஊற வச்சு சாப்பிடணும். இன்னைக்கு நம்ம சப்பாத்தி செய்ய போறோம் இல்லையா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாவா நம்ம அரைக்க போறோம். அதனால ஓட்ஸை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன், நான்ஸ்டிக் பேன் நான் எடுத்திருக்கேன். எந்த ஆயிலும் கிடையாது. ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். 2 கப் ரோல்டு ஓட்ஸ் வந்து இதுல நான் ஆட் பண்ணிருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எவ்வளவு நிமிஷம் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு இப்படி நல்லா வறுத்துட்டே இருங்க. அந்த ஓட்ஸோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மனம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வணக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. அந்த மனம் வர ஆரம்பிச்சதுமே நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஓட்ஸ்ல இருந்து. இப்ப நல்லா வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு ஓட்ஸ். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ இப்போ ஓட்ஸ் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல இருந்து நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதை நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு ஜலிச்சு எடுத்து வச்ச ஓட்ஸ் மாவு. இப்ப இதுல வந்து நம்ம சப்பாத்தி செய்ய போறோம். இப்ப இந்த எல்லா மாவுமே நான் யூஸ் பண்ண போறது இல்ல. நான் 4 ஓட்ஸ் சப்பாத்தி வரதுக்கு அளவா தேவையான அளவு எடுத்துக்க போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் இந்த ஓட்ஸ் மாவை நான் தனியா வேறொரு பவுலுக்கு எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற மாவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஓட்ஸ் சப்பாத்தி செய்யும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாவுல தான் நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் பயன்படுத்த போறோம். இப்போ இந்த ஓட்ஸ் சப்பாத்தி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த மாவுல இந்த ஓட்ஸ் சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஒரு கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு. நல்லா சூடா இருக்கணும், ரொம்ப ஹாட்டா இருக்கணும் சுடு தண்ணி. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து அந்த சோம்பல் தூள், சீரகத்தூள், உப்பு இதெல்லாம் மாவுல போட்டிருக்கோம் இல்லையா? சோ தனியா அந்த மாவை ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூடா இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஸ்பூன் அல்லது கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில மிக்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஹீட்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆறிடும். அப்புறம் நம்ம கையில நல்லா பிசையணும். ஆயில் மட்டும் கண்டிப்பா சேர்த்துறாதீங்க. நம்ம சுடு தண்ணி ஊத்தி இருக்கிறதே எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா வரும் ஓட்ஸ் சப்பாத்தி. அதுக்காக தான் இந்த ஹாட் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். கையிலேயே நம்ம நல்லா பிணைஞ்சிடலாம். இப்ப பாருங்க என் கையில வந்து சுத்தமா ஒட்டவே இல்லை. கொஞ்சம் கூட நம்ம ஆயில் சேர்க்கவே இல்லை. ஆனா பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது நல்லா பிணைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சு மூடி வச்சிருங்க.
10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி சுடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ஓட்ஸ் மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாவே கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு அதுலயே நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். ஆயில் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிருக்கங்காட்டிக்கு சப்பாத்தி தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த சப்பாத்தி. நான் வந்து சின்ன சின்ன சைஸ்ல தான் நான் எடுத்துக்க போறேன் 4 சப்பாத்தி. அப்பதான் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இந்த சப்பாத்தியோட அவுட்டர் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஓட்ஸ்ல செஞ்சிருக்கங்காட்டிக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ஷேப் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல எல்லா சப்பாத்தி மாவுகளும் நம்ம சப்பாத்தி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் தோசை பேன் நம்ம எடுத்துக்கலாம். நான் எதுக்காக நான்ஸ்டிக் யூஸ் பண்றேன்னா, ஆயில் கொஞ்சம் கம்மியா பிடிக்கும். நம்ம வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்றோம் இல்லையா, அதனால தான் நான் நான்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த நான்ஸ்டிக்ல லைட்டா ஹோம்மேடு கீ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீட்லயே எப்படி நெய் எடுக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். A to Z ரொம்ப பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு கூட ஈஸியா புரியுற மாதிரி நிறைய டிப்ஸோட நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம்மேடு கீ வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட சப்பாத்தி இருக்கு இல்லையா, அதை 2 சைடும் அதே கீல நான் டிப் பண்ணி லைட்டா டச் பண்ணி எடுத்துட்டு அதுலயே நான் சுட போறேன். இது வந்து 1 or 2 drops மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மெதுவா தான் நீங்க வேக வைக்கணும். உங்களுக்கு வந்து கீ பிடிக்கும் அப்படின்னா நீங்க கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பிடிக்காதவங்க வேணா லைட்டா ஆயில் போட்டுக்கோங்க. வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நம்ம வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ஒரு குட் கொலஸ்ட்ரால். கண்டிப்பா நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்க, ஓட்ஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதை பார்த்தா ஓட்ஸ் சப்பாத்தி மாதிரியே இருக்காது. நீங்க சாப்பிட்டு பார்த்தா கூட ஓட்ஸ் சப்பாத்தி மாதிரியே இருக்காது. நீங்க கோதுமை மாவுல யூஸ்வலா வீட்டுல செய்யற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு, இல்ல வெயிட் லாஸ்ல இருக்க நாம எல்லாருமே ரெகுலரா இதை எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு சமையல், அவங்களுக்கு ஒரு சமையல்னு நம்ம தனியா செய்ய தேவையில்லை. ஸோ பார்க்கறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த ஓட்ஸ் மாவு நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு பிஸியா இருக்கிற டைமிங்ல இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாருங்க, பிக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் டிஃபரன்ஸ், அது எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நீங்க ஒரு கொரியாண்டர் சட்னி, இல்ல மின்ட் சட்னி, இல்ல வெறும் தக்காளி மட்டும் போட்ட சட்னி, கர்ட், ஹோம்மேட் பிக்கிள், இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப அமேசிங்கா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஓட்ஸ் சப்பாத்தி நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆரோக்கியம் சம்பந்தமான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கிவ் அவேல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நல்ல ஆரோக்கியம் சம்பந்தமான வெயிட் லாஸ் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.